வணக்கம். சங்கடகர சதுர்த்தி என்பது மனித வாழ்வில் ஏற்படும் சங்கடங்கள், தடைகள், துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி அருள் வழங்கும் விநாயகப் பெருமானை வழிபடும் மிக புனிதமான நாள். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு பிறகு வரும் 4வது திதியே சங்கடகர சதுர்த்தி எனப்படுகிறது. சங்கடம் என்றால் துன்பம், ஹர என்றால் நீக்குபவர். ஆகவே சங்கடங்களை நீக்குபவர் விநாயகர் என்பதை இந்த நாளின் பெயரே உணர்த்துகிறது. இந்த நாளில் அதிகாலை எழுந்து சுத்தமாக இருந்து விநாயகருக்கு மலர், அருகம்புல், மோதகம், பழங்கள் ஆகியவற்றால் பூஜை செய்து விரதம் இருப்பது சிறப்பாக கருதப்படுகிறது. விநாயக மந்திரங்களை ஜபித்து மனதில் இருக்கும் கவலைகளை அவரிடம் சமர்ப்பிப்பதால் மன அமைதியும் தைரியமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சங்கடகர சதுர்த்தியின் முக்கிய அம்சம் சந்திர தரிசனம். மாலையில் சந்திரனை தரிசித்து அதற்கு பிறகே உணவு உட்கொள்ள வேண்டும். சந்திரனை தரிசிக்கும் போது விநாயகா, என் வாழ்வில் உள்ள அனைத்து சங்கடங்களையும் நீக்கி அருள் புரிவாயாக என்று மனதார வேண்டுவது மிகவும் விசேஷம். இந்த விரதத்தை பக்தியுடன் கடைபிடிப்பவர்களுக்கு குடும்ப நலம், தொழில் முன்னேற்றம், உடல் ஆரோக்கியம் மற்றும் மன அமைதி கிடைக்கும் என புராணங்கள் கூறுகின்றன. அதனால் மாதந்தோறும் வரும் சங்கடகர சதுர்த்தியை விநாயகர் அருளை பெறும் ஒரு அரிய வாய்ப்பாக கொண்டு பக்தியுடன் கொண்டாடுவோம். நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் இன்னைக்கு முக்குருணி விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்தி பூஜை மிக சிறப்பான முறையில் நடந்திருக்கு. யார் யாருக்கு என்னென்ன கோரிக்கைகள் நிறைவேறணுமோ அத்தனையையும் விநாயக பெருமான் நிறைவேற்றி கொடுக்கணும்னு மனதார நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சகல ஜீவராசிகளுக்கும் நன்மை கிடைக்கணும் அப்படின்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.